الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منهم زوجها وبث منهم رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. போற்றுகிற புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவன் மீதே உரித்தாவதாக. அவனுடைய வற்றா கருணையும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தையே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள் மற்றும் இந்த நமக்கு கடமையான இந்த ஜும்மாவை தொழ அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சமீபகால சில செய்திகளை படிக்கும்போது ஒரு மனதுக்கு ஒரு வருத்தமான விஷயத்தை நமக்கு ஏற்படுத்தும். எப்படிப்பட்ட செய்திகள்? மிக சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னு பார்த்தா, இந்த கோயமுத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஜாதியின் அடிப்படையில் என்ன செய்யறாங்க, ஒரு சுவரை எழுப்புகிறார்கள். அந்த சுவரை எழுப்பி கிட்டத்தட்ட ஒரு 17 குடும்பத்தார் அந்த சுவர் விழுந்ததால் இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இது ஒரு சம்பவம். அதே போல ஒரு 2 வருஷங்களுக்கு முன்னால் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தா, சேலம் பகுதியில் சில மக்கள் என்ன முறையிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எங்களுக்கு வழிகாட்டி யாருமே இல்லை, இருந்தாலுமே இவர்கள் சொல்லக்கூடியது தவறாக இருக்கிறது. என்ன சொல்றாங்க? இமாமுடைய காலில் விழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது மார்க்கத்திற்கு முரணானது. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு அன்போடு பார்க்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு உயிரும் மேலாக பார்க்கிறோம். அதற்கு முரணாக இவர்கள் இமாமின் காலில் விழச் சொல்கிறார்கள் என்று ஒரே சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அழுது கொண்டே பேட்டி கொடுத்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இதே ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் இந்த சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய குறுக்குப்பேட்டை அப்படிங்கிற ஒரு பகுதியில் என்ன செய்யறாங்க, சில மக்கள், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த மக்கள் என்ன செய்யறாங்க, மதம் மாறி கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது, என்ன காரணத்திற்காக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், எதனால் நீங்க இந்த இஸ்லாமை விட்டு விட்டு இந்த கிறிஸ்தவத்திற்கு சென்றீர்கள் என்று சொல்லும்போது அவங்க பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொல்றாங்கன்னா, இல்ல எங்களுக்கு நாங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், அல்லது இவ்வளவு நாள் நாங்க ஒரு வறுமையோடு போராடி கொண்டிருந்தோம், யாருமே எங்களை எட்டி பார்க்கல. என்னன்னு சொன்னா, நாங்க உயிரோட இருக்கமா இல்லையா, இப்படி ஒரு பகுதி இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி யாருமே எட்டி பார்க்கல. எங்களுக்கு யார் எட்டி பார்த்தார்களோ, யார் எங்களுக்கு சோறு அல்லது சப்பாத்தி என்ன இருக்கிறதோ உணவை வழங்கினார்களோ, யார் எங்களுக்கு கல்வியை வழங்கினார்களோ, யார் எங்களுக்கு கண்ணியத்தை வழங்கினார்களோ அந்த மார்க்கத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் அப்படின்னு பதிலளிச்சாங்க. இந்த மூணுலையுமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால், இது எல்லாம் எப்படி நடக்கிறது என்று பார்க்கும்போது, இந்த சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பேணாமல் இருப்பதனால வர்றது. அந்த மற்ற மார்க்கத்தில் கொள்கை அறியாத மக்கள் அந்த சகோதரத்தை பேணாததினால் என்ன செய்யறாங்க, சகோதரத்தை அறிந்து கொண்டு இஸ்லாத்திற்கு வரக்கூடிய முதல் உதாரணம். 2வது உதாரணத்தில் எப்படி, அவர்களுக்கு வழிகாட்டி இல்லை. ஏன்னா சகோதரத்துவத்தோடு போய் சொல்வதற்கு ஆள் இல்லை. என்னன்னு சொன்னா, நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி தவறு செய்பவர்களுக்கும் வழிகாட்ட யாரும் இல்லை, சரியான வழி இதுதான் என்று சொல்வதற்கும் யாரும் இல்லை. இது 2வது உதாரணம். 3வது உதாரணம் எப்படிப்பட்டது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாகவே பதிவு செய்தது, ஒருவனின் வறுமை அவனுடைய மார்க்கத்தை மாற்றிவிடக்கூடும். ஒருத்தன் நீங்க கேட்காமே விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்க, அவன் யார் அவனுக்கு தேவையை பூர்த்தி செய்கிறார்களோ
அந்த மார்க்கத்தை அவன் எடுத்துக்கொள்வான். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பதிவு. அப்ப நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சகோதரத்துவத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம இன்னைக்கு ஒரு கண்ணோட்டமாக பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னா, ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய குர்ஆனின் 3வது அத்தியாயம் 103வது வசனத்திலே தெளிவாக அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் வஹீயின் மூலமாக தெரிவிக்கிறார்கள், வஅதஸிமு பி ஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்ங்கறாங்க. எல்லா மக்களுக்கும் அது ஒரு பொதுவான கருத்து. அப்ப அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது நிறைய பேர் என்ன செய்றாங்க, இல்ல நாம எது வந்தாலும் சரி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அவன் ஒரு கெட்ட பழக்கத்தில் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கணும், இல்ல அவன் சமூகத்துக்கு தீமையானவனாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கணும், இல்ல புறம் பேசுபவனாக இருந்தாலும் ஒற்றுமை, அப்படி நினைக்கிறார்கள். ஆனால் இந்த வசனம் அப்படி சொல்லல. வஅதஸிமு பி ஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். அப்ப என்ன அதை பற்றி பிடிக்கிறது என்று சொல்லும் போது கொள்கையின் பக்கம் வாருங்கள்ங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்த கற்றுத்தந்த அந்த கொள்கையின் பக்கம் அனைவரும் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள் அப்படிங்கிற அழைப்பு தான் அங்க இருக்கு. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள், எந்த காரணத்தை கொண்டும் நீங்க கருத்து வேற்றுமை கொண்டு விடாதீர்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கையாக சொல்கிறான். இது எந்த நிலையில் இது அனுப்பப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஆஸ் கஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 சமூகம், இந்த காலத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு 2 குரூப் இருக்கு அப்படிமோ. இப்ப டேனர் ரோடு ஒரு குரூப், கோயம்புத்தூர் ஒரு ரோடு, அப்படி உங்களுக்கு புரிவதற்காக சொல்கிறேன். அந்த காலத்தில் இவர்கள் குலப்பெருமை கொண்டிருந்தார்கள். என்னன்னா, என்னுடைய குலம் தான் பெரிது, என்னுடைய குலம் தான் பெரிதுன்னு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கூடிய சூழ்நிலை. பொருளாதாரத்தில் நான் அவனை விட முந்த வேண்டும், வாகனங்கள் அவனை விட அதிகமாக வைத்திருக்க வேண்டும், செல்வ செருக்கில் அவனை விட அதிகமாக காட்ட வேண்டும், அவன் ஒரு கொலை செய்தான நான் 2 கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அந்த நேரத்தில் இந்த வசனத்தை இறக்கிறான் அல்லாஹ். அப்ப இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறான் என்று பார்க்கும்போது, அந்த 2 குலத்திலும் யாரெல்லாம் இஸ்லாத்தை கொள்கையாக ஏற்றார்களோ, யாரெல்லாம் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த மார்க்கத்தை கொள்கையாக ஏற்றார்களோ, அவர்கள் பழசையெல்லாம் மறந்துடுறாங்க. பழசையெல்லாம் மறந்துட்டு என்ன சொல்றாங்க, நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி. அதாவது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒரு 100 வருடங்களுக்கு 2 ஊருக்கும் நடுவில் சண்டை, அந்த சண்டையை தீர்த்தே வைக்க முடியல, பல பஞ்சாயத்துகள் நடக்குது, என்ன பேசினாலும் நாங்க ஒத்துக்கிட மாட்டோங்கிறாங்க. ஆனா ஒரு கொள்கை, உங்களுக்கும் அதே கொள்கை தான், அந்த ஊருக்கும் அதே கொள்கை தான் என்று அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த ஏகத்துவ கொள்கை பயிற்றுவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்து என்ன செய்யறாங்க, 2 பேரும் நாம் இருவரும் சகோதரர்கள்ங்கிறாங்க. எப்படி ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்ததோ அந்த முழு சமூகமே சகோதரர்களாக மாறுகிறது. அப்பொழுதுதான் இந்த வசனம் வருகிறது. அந்த வசனத்துல என்ன சொல்றாங்க, அடுத்தது பகைவர்களாக இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்தான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்ட சூழ்நிலை இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். உள்ளங்களுக்கிடையே இணைப்பு நடத்தினான். எந்த அளவுக்கு என்றால், நீங்க ஒருத்தரை கண்டா ஒருத்தருக்கு ஆகாது அப்படிங்கிற நிலைமையில இருந்தீங்க. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், உங்கள் உள்ளங்களை சகோதரர்களாக இணைப்பு நடத்தியிருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளால் சகோதரர்கள். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள், அதிலிருந்து உங்களை காப்பாற்றினான். இந்த மாதிரி பகைமை கொண்டிருப்பதனால அல்லது தவறான எண்ணங்கள் கொண்டிருப்பதனால ஒரு நரகத்தோட விளிம்பில் இருந்தீங்க, அதிலிருந்து உங்களை காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக இப்படித்தான் தனது சான்றுகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இது ஆல இம்ரானில் 3வது அத்தியாயம் 103 வரக்கூடிய வசனம். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நாம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யார் கற்றுக் கொடுக்கிறோமோ, இந்த பிரசங்கத்தை செய்யக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, நம்மை நாம் அந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும். நமது பலிபீடத்தில் நமது தலையை வைத்து பார்க்க வேண்டும். இதுல எல்லாம் நாம சரியா இருக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்த்தாலே ஒழிய இந்த சகோதரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலும் நிலைநிறுத்த முடியாது. நம்ம சொல்லிட்டு போயிடலாம், இல்ல நீங்க எல்லாம் சரியில்லை, நீங்க திருத்திக்கணும் என்று சொல்லிவிட்டு போயிடலாம். இல்லைன்னா அவர்கள் சரியில்லை, அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று 3வது ஒருவரை நாம சுட்டி காட்டிட்டு போயிடலாம். ஆனால் நாளை அல்லாஹ்வின் மஹ்ஷர் மைதானத்தில் அனைவருமே நிற்க வேண்டியிருக்கும். அப்ப என்ன செய்யணும், என்னுடைய தலையையும் அங்க வைக்க வேண்டியிருக்கும். என்னன்னு சொன்னா, இதற்கு சாட்சியாக அல்லாஹ்வை கொண்டு செயல்பட வேண்டும். அப்ப முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் மிக தெளிவாக சொல்கிறது. என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு முஸ்லிம் மற்றும் இன்னொரு முஸ்லிம் சகோதரர்கள் எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பட்டியலே சொல்லிட்டு போயிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, பொறாமை கொள்ளாதீர்கள்ங்கிறாங்க. கொஞ்சம் சகோதரர்கள் முன்னாடி வாங்க, பின்னாடி வர சகோதரர்கள் கொஞ்சம் இடம் விட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து. பொறாமை கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார்கள். பொறாமை கொள்வதுன்னா என்ன? நம்ம சாதாரணமாக நினைச்சிருக்கோம், என்னன்னா எனக்கு இவ்வளவுதான் சம்பளம் வருது, அவருக்கு அதிகமாக வருது, இந்த 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 எண்ணினால எனக்கு என்ன லாஸ் ஆக போகுது என்று சொல்லி மனதளவில் வேறு மாதிரி கூட, அவர் அழகா இருக்காரு, நான் கொஞ்சம் அழகா இல்லையே, அவர் ஹைட்டா இருக்காரு, நான் கொஞ்சம் குள்ளமா இருக்கிறேனே, அதே போல அவருக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, எனக்கே இப்படி போராடுற ஒரு வாழ்க்கை என்று சொல்லி கூட ஒவ்வொருவர் மனதிலும் ஏதாவது ஒரு பொறாமையின் இலை ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், இந்த பொறாமை பொறுத்த வரைக்கும் அந்த பொறாமை கொள்ளாதீர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செய்றீங்க, அந்த நேரத்தில் இப்படி சிந்திக்கும் போது அல்லாஹ்வுடைய அருளை பழிக்கிறீர்கள். அவனுக்கு அல்லாஹ் வழங்கிய அருளில் நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் சில அருள்களை வழங்கியிருப்பான், அது அந்த நேரத்தில் மறந்துடுறீங்க. நன்றி கெட்டவர்களாக மாறிவிட்டு என்ன செய்யறோம், அவனுக்கு அது கிடைத்திருக்கிறதே அப்படின்னு சொல்லி பொறாமை கொள்றோம். ஆமா, அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கருத்தாக எடுத்து வைக்கிறார்கள், சகோதரர்களுக்கிடையே பொறாமை கொள்ளாதீர்கள். அவருக்கு கிடைத்தது அது அல்லாஹ்வுடைய அருள், எனக்கு கொடுக்க வேண்டிய அருளை அல்லாஹ் கொடுப்பான். அவருக்கு அழகு இருக்கிறதா, அது அல்லாஹ்வுடைய அருள், எனக்கு கொடுக்க வேண்டிய அருளை அல்லாஹ் கொடுப்பான். அவருக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கிறது, அது அல்லாஹ்வுடைய அருள், எனக்கு கிடைக்க வேண்டியதை அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், போட்டியாக விலைகளை உயர்த்தி பேசாதீர்கள். நாம இந்த மார்க்கெட்லாம் பார்த்துருக்கலாம், என்ன செய்வாங்க, ஒரு சேலையை கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்ல, இந்த மார்க்கெட் போனவங்களுக்கு தெரியும், அந்த சந்தை மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு சேலையை கொண்டு வந்து உங்க மடியிலையோ இல்லாட்டி பஸ் ஸ்டாப்லயோ போட்டுட்டு 80 ரூபா 80 ரூபாம்பாங்க. அப்ப அதுலயே ஒருத்தன் இருப்பான், நமக்கு தெரியாது, அவன் என்ன செய்வான், 150 ரூபா 150 ரூபா என்று சொல்லுவான், இன்னொருத்தன் 200. கடைசியில் நம்ம அந்த சேலை பிடிச்சி போயிருவோம், நம்ம என்ன செய்வோம், 400 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். ஏன்னா இது ஒரு மோசடி, அதுவும் இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்து கொண்டு இப்படி செய்வது மிகப்பெரிய மோசடி. அப்ப என்ன செய்யறாங்க, தனக்குள்ளேயே ஒரு செட்டிங் செஞ்சுக்கிட்டு, என்னன்னு சொன்னா, அவர் வரும்போது நீ ஏத்தி சொல்லு, நீ ஏத்தி சொல்லு, எல்லாமே அவங்க ஆளுதான். அந்த காலத்திலேயே இந்த மோசடி நடந்திருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த காரணத்தை கொண்டும் இந்த போட்டியாக விலைகளை உயர்த்தி பேசாதீர்கள். அதற்கு அடுத்து பகைத்துக் கொள்ளாதீர்கள், ஒருத்தர் பகைச்சுக்கிடாதீங்க. என்னன்னு சொன்னா, எந்த அளவுக்கு பகைமை பத்தி சொல்லப்படுகிறது என்று பார்க்கும்போது, ஈமானுடைய ஒரு அம்சமாக சகோதரத்துவம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஒரு சகோதரன் மேல் நீங்க நேசம் கொள்ளாத வரைக்கும் அது ஈமானோட பகுதியே இல்லை. எந்த அளவுக்குன்னா, அவர்கள் உங்களை புறக்கணித்தாலும் சரி, நீங்க அந்த சகோதரனும் நேசம் கொண்டால் மட்டும்தான் உங்கள் ஈமான் முழுமை பெறும் அப்படிங்கிற அளவுக்கு ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்காகலாம் பகைத்துக் கொள்ளாதீர்கள். அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய மார்க்க வழிமுறைகள் இருக்கிறது, அதற்கென பல உதாரணங்கள் இருக்கிறது. அதனால அதை பகைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்றாங்க. அதற்கு அடுத்து புறக்கணிக்காதீர்கள், அதாவது எந்த ஒரு சகோதரனையும் புறக்கணிக்காதீர்கள். புறக்கணிக்கிறதுனா என்ன, நிறைய பேருக்கு அது விளங்காம இருக்கு. புறக்கணிக்கிறதுனா என்ன, இல்ல உனக்கு எல்லாமே நாங்க செஞ்சிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வேற விதமாக செயல்படுவது. இல்லைன்னு சொன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோமே, என்னன்னு சொன்னா, நான் எல்லாரும் ஒன்னாதான் இருக்கீங்க, ஒருத்தர் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக 3 பேரை மட்டும் தனியாக கூப்பிடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களை புறக்கணித்து விட்டார், உங்களை அவர் புறக்கணித்து விட்டார் என்ற அர்த்தம். அப்ப மனசளவுல ஒரு உளைச்சல் ஏற்படும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சகோதரர்கள், கொள்கை அடிப்படையில் சகோதரர்கள் என்று வந்த பிறகு புறக்கணிக்காதீர்கள். வியாபாரத்திற்கு எதிராக வியாபாரம் செய்யாதீர்கள். ஒரு சகோதரன் அவனே கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிருப்பான், ஒரு மூட்டை தேங்காய் கொண்டு வந்து வித்திருப்பான். அப்ப நல்லா வியாபாரம் ஆகுது அப்படின்னு உடனே பக்கத்துல இன்னொருத்தர் என்ன செய்வாரு, அவரோட வியாபாரம் தேங்காயே இருக்காது, அவனுக்கு 10 ரூபா கிடைக்க, அப்ப நாம ஒரு 1/2 மூட்டை கொண்டு வந்து போடுவோம். அப்ப என்ன ஆகும், அந்த இருக்கிற சகோதரனோட ஒரு மூலதனம் பாதிக்கப்படும், அவருடைய குடும்பம் ஒரு வறுமைக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்ப அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள். வியாபாரத்திற்கு எதிராக வியாபாரம் செய்யாதீர்கள். ஏன்னு சொன்னா, அங்க ஒரு 10 பேர் போட்டிருந்தாங்கன்னா அது வேற விஷயம். ஆனா என்ன, அவனே கஷ்டப்பட்டு அதுல இருந்து ஒரு வருமானம் இருக்கணும்னு போட்டிருப்பான், நமக்கு தெரியும், அது தெரிந்திருந்தும் அந்த மாதிரி செய்யக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கையாக பதிவு செய்கிறார்கள். அதற்கு அடுத்து அதே ஹதீஸில் தொடர்கிறார்கள், அல்லாஹ்வின் அடியார்களாகிய நீங்கள் சகோதரர்களாகி விடுங்கள். எந்த காரணத்தை கொண்டு நீங்க பகைச்சுக்கிடாதீங்க.
எல்லோருமே சகோதரர்களாகி விடுங்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் சகோதரன் ஆவான். அப்ப இதுவரை சொல்லப்பட்டது அனைத்துமே எல்லா மார்க்கத்தினருக்கும் பொருந்தும். நமது மார்க்கத்திற்கு மட்டும் இல்ல, எல்லா மார்க்கத்தினருக்கும் பொருந்தும். அதற்கு அடுத்து ஒரு முஸ்லிம் என்று இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி நான் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனே வணங்குகிறேன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர், அவருடைய கொள்கைகளை பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய உத்தரவாதம் தந்த பிறகு ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு அநீதி இழைக்க மாட்டான். எந்த காரணத்தை கொண்டு ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு அநீதி இழைக்க மாட்டான். அநீதின்னு சொன்னா என்ன? அவருக்கு தெரியாம ஏதாவது ஒன்று செய்யறது, வேண்டுமென்றே அவரை சிக்கலில் சிக்க வைப்பது. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை தள்ள மாட்டான், கைவிட மாட்டான். ஒரு அநீதியில் சிக்கிக் கொண்டிருக்கும் ஒரு முஸ்லிம் வந்து முறையிடும் போது அந்த முஸ்லிம் கைவிட மாட்டான். என் சொன்ன என் சகோதரன் மாட்டியிருக்கான், அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் என்று சொல்லி அதற்காக உதவி புரிய வருவான். பொய்யுரைக்க மாட்டான். நம்பிக்கை துரோகம் என்று சொல்வார்கள். நம்பிக்கை துரோகம் என்று சொல்லப்படுவது எப்படின்னு சொன்ன, ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக சொல்வது என்னன்னு சொன்னா, நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சு தர்றேன், நீங்க வந்து எனக்காக இந்த ரிஸ்க் எடுங்க. இன்று பல வணிகங்களில் இதான் நடக்கிறது. என்ன செய்யறாங்க? நான் உங்களை நம்பி தான் இறங்கியிருக்கேன், நான் உங்களுக்கு இவ்வளவு காசு போடுறேன், இல்லைன்னு சொன்னா இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் என்று சொல்லி உத்தரவாதங்களை கொடுத்து என்ன செய்யறாங்க? அவருடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடிய சூழ்நிலையை செய்கிறார்கள். அது நிர்வாகத்தில் வேலை பார்க்கிறவங்களா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய சம்பந்தங்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்யறாங்க? பொய்யுரைக்கிறாங்க. அப்ப இதை ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிடம் பொய்யுரைக்க மாட்டான், இழிவாக கருத மாட்டான். மற்ற முஸ்லிமை இழிவாக கருத மாட்டான். இவன் என்ன பெரிய ஆளா, இவனுக்கு என்ன நான் சொல்றது அப்படின்னு சொல்லி, இவன்ட்ட என்ன நான் பேசுறது, அவன் போய் அங்க கேட்டுக்கிட்டுமே என்று சொல்லி இழிவாக கருத மாட்டான். இவனுக்கு என்ன தெரியும், இவன்லாம் நேற்று வந்த ஆளு என்று சொல்லி கூட அவன் கருத மாட்டான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு உபதேசமாக சொல்கிறார்கள். அதற்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் தொடர்ச்சியாக 3 முறை தனது இதயத்தை தொட்டு சொல்கிறார்கள், இரையச்சம் இங்கே உள்ளது என்று சொல்லி அந்த சஹாபா பெருமக்களுக்கு சொல்கிறார்கள். அந்த இரையச்சம் என்பது இங்கே உள்ளது என்று சொல்லி 3 தடவை சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் தனது சகோதரனை இழிவுபடுத்துவதே அவன் தண்டனை பெறுவதற்கு தகுமான தீய செயலாகும். ஒரு முஸ்லிம் அவன் எண்ணத்துல கொண்டு வந்துட்டான், அவனை வந்து நம்ம இழிவுபடுத்திடணும், என்னன்னு சொன்னா இவனை எப்படியாவது பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டம் தட்டிடணும், இல்லைன்னு சொன்னா இவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்யற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிடணும், இல்லைன்னு சொன்னா இவெல்லாம் என்ன ஆளு என்று சொல்லி காமித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து விட்டாலே என்ன செஞ்சிடான்? தண்டனை பெறுவதற்கு போதுமான தீய செயலாகும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டிக்கிறார்கள். அதனால அதற்கு அடுத்தும் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிமுடைய ரத்தம், உடைமை, மானம் அடுத்த முஸ்லிமுக்கு ஹராம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரத்தத்தை ஓட்டுவதற்கு எண்ணக்கூடாது. ஒரு முஸ்லிம் இருக்கிறாரா, அவரை அடிச்சிடணும் கொல்றணும் என்று சொல்லக்கூடிய கோபங்கள் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக பொறுத்து போக வேண்டும். ரத்தத்தை ஓட்டக்கூடிய செயலை செய்யக்கூடாது. உடைமையில் விளையாடக்கூடாது. அவனுடைய கடை அடிச்சிருவோம், அவனுடைய வாகனத்தை கொளுத்திரும் என்று சொல்லி பல மடையர்கள் நினைக்கிறார்கள். மார்க்கத்தை அறிந்த நாம் என்ன செய்யணும்? அந்த உடைமைக்கு எந்த சேதமும் வராமல் பாதுகாக்க வேண்டும். மானம், அந்தரங்க விஷயங்கள் பல விஷயம் இருக்கும். என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனாக இருந்தால் தவறு செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. பல அறிஞர்களே தவறு செய்யும் போது ஒரு சகோதரன் என்ன செய்வான்? ஏதாவது ஒரு தவறு செய்திருப்பான். கண்டிப்பாக அது கண்டிக்கத்தக்க விஷயம் தான். ஆனா எப்படி ஒரு பப்ளிக்ல நின்றுட்டு இவர் இப்படிலாம் செஞ்சுட்டாரு தெரியுமா என்று சொல்லி பேசுவோமே, ஆனால் நாம என்ன செய்கிறோம்? அவனுடைய மானத்தோடு விடையாக இருக்கிறோம். அப்ப அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது எல்லாமே அடுத்த முஸ்லிமுக்கு ஹராம். இந்த ஹராமான செயலை செய்யாதீர்கள், ரத்தத்தை ஓட்டும் எண்ணத்தை வளர்க்காதீர்கள், அந்த மடமையில அவனுடைய உடைமைகளை தீங்கு செய்ய வேண்டும் என்று எண்ணாதீர்கள், மானத்தை எடுக்கக்கூடிய பேச்சுக்களை பேசாதீர்கள் என்று சொல்லி பதிவு செய்கிறார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இது முஸ்லிம் இமாம் அவர்களும் பதிவு செய்துள்ள ஒரு ஹதீஸ். அப்ப இதை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டாம். புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, இந்த சகோதரத்துவம் என்று சொன்னாலே நல்லெண்ணமும் ஒத்துழைப்பும் தான். வீட்டில் கூட பாருங்களேன், வீட்டில் கூட என்ன செய்வாங்க? கொஞ்ச நாள் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம தம்பியே இருப்பாரு, உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம தம்பியே இருப்பாரு, நல்லா பேசிட்டு இருப்பாரு. ஒரு திருமணம் நானோன்னு அவரோட பேச்சு எப்படி இருக்கும்? என்னன்னு சொன்னா, அண்ணா நான் ரொம்ப செலவு பண்ணிட்டேன், கொஞ்சம் கணக்கு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இல்லைன்னு சொன்னா வேற ஒரு விதமாக பேசுவார். என்னன்னா அந்த இடத்துல என்ன ஆயிருது? நல்லெண்ணம் அடிபட்டு போயிருது. ஒரு வேளை அது சரியாக இருந்தால் சரிதான், ஆனா அதே நேரத்துல அவருக்கு பல பேர் இப்படி சொல்லி கொடுப்பாங்க, நீங்க இப்படி கேளுங்க அப்படி கேளுங்க என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையை சந்திக்கிறோம். ஒரு வீட்டுல பெண்கள் இருந்தா இன்னும் ஆபத்தான விஷயம். என்ன செய்வாங்க? பல பெண்கள் வந்து சொல்லி கொடுப்பாங்க, நீ ஏன் உன் புருஷன் இதை கேட்க மாட்டேங்கிற, நீ ஏன் உங்க மாமாட்ட இதை கேட்க மாட்டேங்கிற என்று சொல்லி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்ப என்ன ஆயிரும்? நல்லெண்ணம் அடிபட்டு போயிடும். எங்க நல்லெண்ணம் அடிபட்டு போகுதோ அங்க ஒத்துழையாமை தான். என்ன செய்வாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைக்க மாட்டாங்க.
இல்ல நீங்க பாத்துக்கிடுங்க, இல்ல நான் பாத்துக்கிறேன், இப்படி விலகி போகக்கூடிய சூழ்நிலையை நம்ம சந்திக்கிறோம். அப்ப இது குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, என்ன ஆயிரும், நல்லெண்ணமும் ஒத்துழைப்பும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அது அடுத்த கட்டத்துக்கு போகாது. அத ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முன்பிருந்த சமூகம் பொறாமை பகைமையில் தான் அழிந்தது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். முன்பிருந்த சமூகம் பொறாமை பகைமையால் தான் அழிந்தது. ஒருவருக்கொருவர் நேசம் கொண்டால் மட்டும்தான் பூரண மூமின் ஆக முடியும். ஒருத்தர் பூரணமாக நான் மூமின் என்று சொல்வதாக இருந்தால் ஒருவருக்கொருவர் நேசம் கொண்டே ஆக வேண்டும். அப்ப அதுக்கு என்ன வழி? என்னன்னு சொன்னா, ஒருவருக்கொருவர் பகைமை இருக்கு, ஒரு வெறுப்பு இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை பார்த்து தரக்குறைவா பேசிட்டாரு, இல்ல நீங்களே ஒரு கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம அவரை பார்த்து பேசிட்டீங்க, மனித இயல்பு தானே, அப்படி ஒரு வச்சுக்கிடுவோம். அப்ப இது எப்படி தடை செய்வது? அதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியை சொல்கிறார்கள். என்னன்னு சொன்னா, சலாத்தை பரப்புங்கள், அவ்வளவுதான். முந்திக்கிடுங்க, சலாம் சொல்றதுல முந்திக்கிடுங்க. ஒருத்தர் வந்து நம்மளை கண்டாலே ஆகுது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்க. அவர் சொல்கிறாரோ இல்லையா அல்லாஹ் பதிவு செய்வான், இந்த மூமின் முந்தி கொண்டான். என்ன சொன்னா, அந்த விஷயத்துல சகோதரத்துவத்தை பேணுவதற்காக இந்த மூமின் முந்து கொண்டான் என்று சொல்லி மலக்குகள் பதிவு செய்து விடுவார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்மத் திர்மிதியில் பதிவாகியுள்ள அந்த ஹதீஸில் சொல்கிறார்கள், ஒரு சகோதரத்துவத்தை பேணுவதற்காக அவன் முந்தி கொண்டான் என்று சொல்லி பதிவு செய்யப்படும். அதனால சலாத்தை பரப்புங்கள். அதே போல இந்த பொறாமை என்ற விஷயம் எந்த அளவுக்கு என்று பார்க்கும்போது, நெருப்பு எப்படி இந்த விறகு புற்பூண்டுகளை அழிக்கிறதோ, அந்த தீ எரிஞ்சா எப்படி இதெல்லாம் அழிஞ்சு போயிருமோ, அந்த அளவுக்கு பொறாமை என்ன செய்யறது, நம்ம நற்காரியங்கள்லாம் அழிச்சிருது. என்னெல்லாம் நாம இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன காரியங்கள் செய்திருப்போமோ, அமல்கள் செய்திருப்போமோ, அது அனைத்தையும் இது அழித்து விடுகிறது. என்னன்னு சொன்னா, ஒரு நேரத்தில் நம்ம எண்ணிட்டோம்னு வச்சுக்கிடுங்க, சே இவருக்கு கிடைச்சு நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அருளை சந்தேகப்படுகிறோம், நமது அருளின் மீது சந்தேகம் கொள்கிறோம், ஒரு தவறான எண்ணத்துக்குள்ள போறதோட என்ன ஆயிருது, நாம வச்சிருந்த அத்தனை நற்காரியங்களையும் அழித்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறது. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூதாவுதில் பதிவு செய்கிறார்கள். அப்ப சகோதரர்களே, இதெல்லாம் மிக சிறிய விஷயம்தான். என்னன்னா, சலாம் உரைக்கிறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் ஒரு அடுத்த முஸ்லிமின் உரிமைகளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் போது, ஒருத்தர் பார்த்தீங்களா சலாம் சொல்லுங்க, அவர் தும்முனாரா யர்ஹமுக்குமுல்லாஹ் என்று சொல்லுங்க. அதே போல அவருக்காக பிரார்த்தியுங்க, என்ன சொன்னா அவருக்கும் நல்ல புத்தியை கூடு, எனக்கு ஒரு நேர்வழியை கூடு என்று பிரார்த்தியுங்கள். நோய் ஏற்பட்டால் நலம் விசாரிங்க. அவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டதா, நிறைய பகை இருக்கும், இருந்தாலும் கூட இல்லைங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் கொஞ்சம் மனசு கேட்கல வந்து பேசுங்கன்னு ஒரு கனிவாக பேசுங்க. மரணித்தால் ஜனாசால கலந்து கொள்ளுங்க. அதே போல அழைப்பு விடுத்தாரா போங்க, என்னன்னு சொன்னா இந்த மாதிரி பாய் நீங்க வாங்கலேன், கொஞ்சம் ஒரு சின்ன விருந்து இருக்கு வந்துட்டு போங்க என்று சொன்னால் போங்க, ஹலாலான முறையில் இருந்தா போங்க. உபதேசம் அட்வைஸ் கேட்டாரா அட்வைஸ் செய்யுங்க. என்னன்னு சொன்னா, எனக்கு இந்த போன தடவை அவங்க கூட மனக்கசப்பேட்டுச்சு, ஆனா நான் ஒரு விஷயம் செய்யலான்னு இருக்கேன், அது சரியான்னு சொல்லுங்களேன் என்று சொல்றாரா, எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம், அல்லாஹ்வுக்காக நாம் செய்கிறோம் என்று சொல்லி அவர் அந்த உபதேசம் கேட்கும் போது அந்த உபதேசத்தை செயல்படுத்துங்க. அப்ப இதுதான் கட்டமைப்பு. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சகோதரத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பேணலாம் என்று சொல்லி கூட நபிகள் நாயகம் கற்றுத்தந்த இந்த வழிமுறைகளை பார்த்தால் மிக சிம்பிள் தான். எந்த ஒரு சகோதரனாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் சகோதரத்துவம் பேணுவது வேறு அடிப்படையில் கிடையாது, மார்க்க அடிப்படையில் மட்டும்தான், அல்லாஹ்வின் ஓப்புக்காக மட்டும்தான், அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் சகோதரத்துவம் பேணப்பட வேண்டும். வேற எந்த காரணமும் கிடையாது. வேற ஏதாவது ஒரு சினிமா கூப்பிட்டா நம்ம போறோமா? கிடையாது. அதே நேரத்தில் வேற ஏதாவது ஹராமான வேலை கூப்பிட்டா போறோமா? கிடையாது. அப்படிப்பட்ட சகோதரத்துவமே கிடையாது. அப்ப அல்லாஹ்வின் திருப்திக்காக நீங்கள் செய்யக்கூடியதுதான் சகோதரத்துவம். இரண்டாவதாக, அந்த சகோதரத்துவம் ஏற்பட்டு விட்டது, யார் கூடயாவது ஒரு சகோதரத்துவம் ஏற்பட்டு விட்டது, அதை பேணுவது எப்படி? இறையச்சத்தோடு பேண வேண்டும். அவர் உங்களுக்கு இறையச்சத்தை ஞாபகப்படுத்தணும், நீங்க அவருக்கு இறையச்சத்தை ஞாபகப்படுத்தணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் சகோதரத்துவம். இல்லைன்னா யாரா இருந்தாலும் நீங்க கழட்டி விட்டுறலாம், அதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. மூன்றாவதாக, பிறர் நலன் நாடுதல் இருந்தால்தான் அது சகோதரத்துவம், அப்படி இல்லைன்னா கிடையவே கிடையாது. ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவர்கள் ஒரு விசுவாச பிரமாணம் எடுத்தார்கள், அதாவது சத்தியம் செய்துகிட்டாங்க. என்ன சத்தியம் என்று சொன்னால், தொழுகையை நிலைநாட்டுவோம், ஜக்காத்தை கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு பிறர் நலன் நாடுவோம் அப்படிங்கிற சத்தியமும் செய்கிறாங்க. அப்ப சகோதரத்துவம் என்பதே அந்த பிறர் நலன் நாடுவது தான். அதற்கு அடுத்து, நன்மையான காரியம் இறையச்சத்தில் ஒன்றுபடுதல். அது யாராக இருந்தாலும் ஒரு நன்மையான காரியம் இருக்கா, ஒன்றுபடணும், இறையச்சத்தோடு இருக்கிறதா அதுல ஒன்றுபடணும். வாழ்க்கையில் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தல், இதை விட ஒரு முக்கியமான வேலை கிடையாது. ஏன்னா எத்தனையோ சகோதரர்கள் வெளியே சொல்வதற்கு கூச்சப்படுவாங்க. என்னன்னா பொருளாதார சூழ்நிலை இருக்கும், ஒரு 100 ரூபா தேவைப்படும், இல்லைன்னா ஒரு 200 ரூபா தேவைப்படும். அந்த மாதிரி சகோதரர்களை கண்டறிந்து நிஜமா தொலை வர்றாரா, நீங்க உதவி செய்யணும். உதவி செய்யும் போது அவருக்கு என்ன ஏற்படும், நமக்குன்னு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி மார்க்கத்தை நிலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனாலதான் முதல்ல அந்த உதாரணத்தை கொடுத்தேன். அந்த மக்கள் என்ன சொன்னாங்க,
எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களை இதனால் வரை யாருமே கேட்கல என்று சொன்னார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவனை தக்க வைக்கிறதுக்காவது, நமது சகோதரர்களை தக்க வைக்கிறதுக்காவது என்ன செய்யணும்? ஒரு அத்தியாவசிய தேவை. உனக்கு என்னப்பா வேணும்? ஒருவேளை சட்டை வேணுமா, சட்டை வாங்கிக்கோ. இல்லைன்னு சொன்னா உனக்கு செலவுக்கு வேணுமா, செலவுக்கு, இல்லை உணவுக்கு வேணுமா, உணவுக்கு என்று சொல்லக்கூடிய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தாலே போதும். அவன் என்னப்பா, நாம அனாதை கிடையாது, நமக்கு அண்ணன் தம்பி இல்லைன்னா கிடையாது, நமக்கு இந்த முஸ்லிம் உம்மத்துல அத்தனை பேரும் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறார்கள், நாம இந்த மார்க்கத்தில் இன்னும் நிறைய கத்துக்கணும், நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை கிடையாது என்று சொல்லி அவனுடைய மனதில் விதைக்கப்படும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் அல்லது ஹதீஸின் மூலம் நமது உம்மத்திற்கு கற்றுத் தந்துள்ளார்கள். மேலும் என்ன விஷயம் என்பதை நாம் இரண்டாவது உரையில் பார்ப்போம். முதல் உரையிலே சகோதரத்துவம் என்பது என்ன, அதனுடைய பண்புகள் என்ன, அதை பேணுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். இரண்டாவது உரையை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. அது எந்த அளவுக்கு என்று பார்க்கும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற தோழர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய குணத்தால் அடுத்த நபியாக எல்லா தகுதியும் பெற்றவர் என்று அறிவிக்கப்பட்டவர். இப்படிப்பட்ட இருவர்களுக்கிடையே மனக்கசப்பு ஏற்படுகிறது. ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. வரும்போது என்ன செய்கிறது என்று பார்த்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மன கஷ்டப்படும்படி திட்டிடுறார். திட்டிட்டு என்ன செய்யறாரு? மன்னிப்பு கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்லும் போது அவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மன்னிக்கல. எப்படி இருந்திருக்கு பாருங்க. ரெண்டு பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழர்கள், அவர்களுக்கு இடையில் பிரச்சனை வருகிறது. அப்ப இந்த பிரச்சனையை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மன்னிக்கவில்லை. அப்ப இவர் என்ன செய்யறாரு? விறுவிறுன்னு நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்திருப்போம், அந்த கோவப்படுறவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். என்னன்னா ஒரு வேட்டியை தூக்கிட்டு வருவாங்க. அப்போ நம்ம கேட்டுருவோம், என்ன எங்க பிரச்சனையா வேட்டியை தூக்கிட்டு வர்ற, என்ன விஷயம்? சில பேர் இந்த சட்டையை மடிச்சு விட்டுருப்பாங்க, என்ன எங்க பிரச்சனை ஆயிருச்சா என்று சொல்லி நாம கேட்போம், நம்ம ஊர்களே பார்த்திருப்போம். அப்ப அந்த காலத்துல அந்த சமூகத்தில் இந்த அங்கியை மேலே பிடித்து கொண்டு வந்தால் அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனநிலை. அப்ப அந்த அங்கியை மேலே பிடித்து கொண்டு அவர்கள் என்ன வர்றாங்க? நேரா மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. அங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள பார்த்த உடனே சொல்றாங்க, ஏதோ பிரச்சனையா இருக்கு என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நான் பேசிட்டேன், அவர்கள் என்னை மன்னிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அங்க முறையிடுறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனநிலை பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களும் உணர்றாங்க, சே நம்ம சகோதரனாச்சே, நம்ம கூடயே இருக்கிறவரு, நாம போய் அவரை மன்னிக்காம விட்டுட்டோமே என்று சொல்லி வீட்டுக்கு தேடி போறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டுக்கு தேடி போறாங்க. அங்க அவர் இல்லை என்றவுடன் நேரா மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரா உமர் அவர்களை பார்க்கிறார்கள். அப்ப இவர் எவ்வளவு ஒரு பெருந்தன்மையாளர் அப்படிங்கிறதுக்கு அபூபக்கர் சித்திக் சொல்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இல்லங்க அவர் தப்பே பண்ணல, நான் தாங்க தப்பு பண்ணியிருக்கேன், நீங்க எங்க அவரை பாக்குறீங்க அப்படிங்கிற துணியில சொல்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் தப்பு பண்ணது, அவரை நான் தாறுமாறா பேசிட்டேன், மன்னிக்க சொல்லுங்க என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்போ அவர் சமாதானப்படுத்துறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோளில் கை வைத்து, கஃபருல்லாஹ லக அபூபக்கர், என்னன்னா அல்லாஹ் உன்னை பொறுமை கொடுப்பான், மன்னிப்பு கொடுப்பான், நீங்க சும்மா இருங்க என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நோக்கி, இன்னல்லாஹி ஃபாதனி இலைக்கும் ஃபகுல்தும் கதக்த் என்று சொன்னால், உங்கள் அனைவருக்கும் நான் அனுப்பப்பட்டேன், உங்கள் முன்னாடி நின்று பேசினேன், அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க எல்லாருமே பொய் சொன்னீங்க, பொய் என்று சொன்னீர்கள், நீங்கள் உண்மைப்படுத்தவில்லை. அவர் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, கால அபூபக்கர் சதக், என்னை உண்மைப்படுத்தினார். எப்படி உண்மைப்படுத்தினார்? அனைத்து மக்களுமே இவர் நபி இல்லை, பைத்தியக்காரன் என்று சொன்ன போதும், இவர் சூனியக்காரன் என்று சொன்ன போதும், இவர் சமூகத்தை உடைக்க வந்திருக்கிறார் என்று சொன்ன போதும், அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உண்மைப்படுத்தினார். அது மட்டும் இல்ல, அவர் அனைத்தையும் கொடுத்தாருங்கிறாங்க. அந்த அரபில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அவர்கள் தன்னுடைய மனைவியை தவிர அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. அனைத்தையும் என்ன சொல்றாங்க? அவருடைய நேரத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய நட்பை கொடுத்திருக்கிறார், அவர் என்னவெல்லாம் இருக்கோ எனக்காக தந்துட்டாரு, அதனால அவரை பத்தி பேசாதீங்க என்று சொல்றாங்க. அப்போ அந்த மக்களிட ஒரு உணர்ச்சி பெருக்கு ஏற்படுது. இதை அறிவிக்கக்கூடிய அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கு அடுத்து
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை சேர்த்து சொல்றாங்க, நீங்கள் எனது தோழரை தனித்து விட போகிறீர்களா என்று கேட்கிறார்கள். இப்படி தியாகம் செய்த ஒரு ஆளை நீங்க தனிச்சு விட போறீங்களா என்று சொல்லி அந்த சமூகத்தை பார்க்க கேட்கிறாங்க. அப்ப அனைவரும் என்ன செய்யறாங்க, அதற்கு அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி எந்த ஒரு ஆச்சரியமும் அடைந்தது கிடையாது. அப்ப இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது அவர்களுடைய தியாகத்தை முற்படுத்தி சொல்கிறார்கள். அதே நேரத்தில் சகோதரத்துவம் எந்த நிலையிலும் உடைந்து விடக்கூடாது என்று சொல்லி இவர்கள் செய்த அனைத்தையும் சேர்த்து சொல்கிறார்கள். என்னன்னா, அவர் அனைத்தையும் கொடுத்தவர், அந்த நேரத்தில் என்னை உண்மைப்படுத்தியவர், அந்த கண்ணியத்துக்காக உமரை மன்னித்து விடுங்கள் அப்படிங்கிறார். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுக்காக மன்னிக்கிறார்கள். இதை புரிந்து கொண்டு அதற்கும் மேலாக ஒரு அறிவிப்பு, அடுத்த வாரம் 8ஆம் தேதி ஜும்மா அன்று தலைமையின் செயல்பாடுகளுக்காக ஜும்மாவின் வசூல் உள்ளது. அதனால் அனைவரும் அல்லாஹ்வின் பள்ளிக்காக கொடுத்து உதவும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்று கேட்ட பயானின்படி நாம் என்னவெல்லாம் என்னையும் உட்படுத்தி என்னவெல்லாம் இந்த சகோதரத்துவத்தில் பின்தங்கி இருக்கிறோமோ அதை முற்படுத்தி கொண்டு முழுமையான ஈமான் என்பது இந்த சகோதரத்துவத்தை நேசத்தை அடைந்தால் மட்டுமே என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறும் மக்களாக வாழ்ந்து மரணிப்போமாக. வாக்கிர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.